வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. இறைவனை தேடிங்கிற நீண்ட தொடர் நாம பார்த்துட்டு வரோம். அதுல பிரபஞ்சத்தின் மூலக்கூறுகளான பஞ்சபூதங்கள் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த வழியில நாம ஒவ்வொரு எலிமெண்ட்ஸா நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல நம்ம எலாபரேட்டா இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல காற்று அப்படிங்கும்போது இந்த காற்றின் மூலமாக எப்படி நாம் அந்த இறை சக்தியை உணர முடியும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். குண்டலினி யோகம் அப்படிங்கிறது நம்ம இன்னும் பார்க்கல. நாம் இந்த குண்டலினி யோகம் மூலமாக இறைவனை எப்படி அடைகிறது, சகசிரம், அதாவது மூலாதாரத்திலிருந்து சகசிரம் வரைக்கும் பயணித்து எப்படி நாம் இறைவனை அடையுது அப்படின்னு சொல்லுவோம். அந்த குண்டலினி யோகத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அட்டமா சித்திகளை நாம் பெற வேண்டும். அட்டமா சித்திகளை பெற வேண்டும் என்றால் அட்டாங்க யோகத்தில் நாம் தேர்ச்சி பெற வேண்டும். அதற்கு நாம் பயிற்சி செய்து தேர்ச்சி செய்யப்பட வேண்டும். எப்படி நம்ம ஏற்கனவே நம்ம இந்த அட்டாங்க யோகத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அட்டாங்கம் என்பது 8 உறுப்புகள், 8 அங்கங்கள் கொண்டது அப்படிங்கிறத போன பதிவுல நம்ம பார்த்தோம். அதுல நம்ம சொன்னோம் இயமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரணை மற்றும் சமாதி நிலை. இப்படி இந்த 8 வகையான இந்த யோக பயிற்சிகளை நாம் உணர்ந்து பயிற்சி செய்து அதை நாம் நடைமுறைப்படுத்தி நாம் அந்த அட்டமா சித்திகளை அடைவதற்கான தகுதியை நாம் பெற வேண்டும். இயமம் அப்படிங்கிறது தீய எண்ணங்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த தீய எண்ணங்கள், தீய செயல்கள், இதெல்லாம் விலக்கி வைக்கிறது. நாம் இந்த மாண்பு பிறப்பிலிருந்து இந்த தீய எண்ணங்களையும் தீய செயல்களையும் நாம் விலக்கி வைக்க வேண்டும். அதைத்தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அடுத்தது நம்ம மூன்றாவது ஆசனம். கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட நடைமுறை சாத்தியத்திற்கு உரிய இந்த ஆசனங்கள் இருக்குது. உடலை நாம் வளைத்து நெளித்து நாம் கட்டுக்கோப்பாக அந்த காயத்தை வச்சுக்கிறது தான் ஆசனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஆசனம் என்பது உயிர், உடல், ஆன்மா மூன்றையும் ஒருநிலைப்படுத்தி இந்த ஆசனங்களை செய்யும் பொழுது அதற்கான பலன்கள் அதிகம். சாதாரணமா கையை வளைக்கிறதுங்கிறது வேற. இந்த உடல், உயிர், ஆன்மாவை இணைத்து நீங்கள் செயல்படும் போது அந்த மூச்சு காற்றோடு பண்ணும்போது இன்னும் நிறைய அதோடைய பலன்களை நாம் அனுபவிக்க முடியும். அடுத்தது பிரணயாமால பல வகையான பிரணயாமாக்கள் இருக்குது. அது எல்லாமே ஒரு கணக்கு, அதாவது சுவாசத்தை நெறிப்படுத்தும் ஒரு கலை அல்லது ஒரு கணக்கு. இதுதான் பிரணயாமா அப்படின்னு நம்ம பார்த்தோம். பிரத்யாகாரம் அப்படின்றது மனதை ஒருநிலைப்படுத்தும் ஒரு ஒரு பயிற்சி, அதை உள்வாங்கிக் கொள்ளும் ஒரு பயிற்சி. இதான் பிரத்யாகாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது நம்ம தியானம். இந்த தியானம் என்றது உங்களுக்கு தெரியும், மனதை ஒருநிலைப்படுத்துதல். ஏற்கனவே அது பயிற்சி மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான பயிற்சி தான் பிரத்யாகாரம். அப்படி ஒருநிலைப்படுத்திய அந்த மனதை நம்ம அதாவது நம்முள் பயணிக்கும் அந்த பயணத்துக்கு தான் தியானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது ரொம்ப விரிவா நம்ம தியானத்தை பத்தி நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த முதல் முறையா இருக்கிறதுனால நம்ம சொல்றோம். அடுத்தது சமாதி நிலை. இந்த சமாதி நிலைங்கிறது இறைவனை அந்த பூரண நிலைன்னு சொல்றோம். அதான் பூரணத்துவம் பெற்றதுன்னு சொல்லுவோம். இந்த சமாதி நிலையை நீங்கள் அடைந்து விட்டால் குண்டலினிங்கிறது சர்வசாதாரணமாக உங்களுக்கு எழும்பும். அப்படி எழும்பும் பொழுது நீங்கள் மூலாதாரத்திலிருந்து இந்த சகசிரம் என்று சொல்லப்படுகிற அங்கே போய் நீங்க இந்த இறைவனை அடையும் மிகப்பெரிய அந்த பேராற்றலை நீங்கள் அந்த சமாதி நிலையிலிருந்து நீங்கள் பெறலாம். இதுதான் அட்டாங்க யோகத்தின் ஒரு 8 அங்கங்களில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது. அதான் இந்த பதிவுல நாம பார்க்க போறது இயமம், நியமம் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதாவது நாம் தீய எண்ணங்களை விலக்குவது, தீய எண்ணங்களையும் தீய செயல்களையும் விலக்குவது இயமம். அப்படி விலக்கிய அந்த தீய எண்ணங்களிலிருந்து நாம் நிலையாக நின்று இறுதி வரை நாம் அதை இருக்கிறது தான் நியமம். இயமம் என்பது விலக்குவது, நியமம் என்பது நாம் அதை கடைபிடிப்பது. இதை நம்ம இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த இயமமும் நியமமும் இல்லாம நம்ம அடுத்த பயிற்சி, அதுக்காக ஆசனங்கள் கூட நம்ம அடுத்தது நம்ம தொடர முடியாது. இன்னும் நிறைய சமாதி நிலை வரைக்கும் போறோம் இல்லையா? அதெல்லாம் அந்த அட்டாங்க யோகத்தின் முதல் நிலைங்கிறது இயமமும் நியமமும் நாம் சரிவர கடைபிடித்தால் மட்டுமே 3வது நிலையிலிருந்து இந்த 8வது நிலை வரைக்கும் நாம் செல்வதற்கு இருக்கும். இது ரெண்டும் தெரியல, ரெண்டும் சரியில்லை, ரெண்டும் பயிற்சி சரியில்லை, நாம் தீய எண்ணங்களையும் தீய செயல்களையும் செய்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை நம்ம அந்த அட்டாங்க யோகம் செய்வதற்கான தகுதி இல்லாமல் நம்ம போய்விடுவோம்.
இந்த 8 அங்கங்களையும், அதாவது இந்த அட்டாங்க யோகம் இல்லாம இறைவனை அடைய முடியுமா அப்படின்னா, இதெல்லாம் செய்யாம மிகப்பெரிய ஞானியாக எல்லாம் இருந்து செஞ்சிருக்காங்க. ஆனால் நமக்கு மானிட பிறப்பிலிருந்து நாம் அந்த இறைநிலையை எட்ட வேண்டும் என்றால் ஒரு சில பயிற்சிகளை நாம் இந்த கலியுகத்தில் நாம் பயிற்சிகளை கட்டாயம் பண்ணணும். ஏன்னா கடிவாளம் இடப்பட்ட நமது அந்த மூச்சு காற்று, அது என்ன கடிவாளம் இடப்பட்ட மூச்சு காற்று, நாம் பிறப்பிலேயே நம்ம பிறந்த உடனேயே நம்மளுடைய குழந்தை பருவத்துல, அதாவது இன்ஃபான்ஸ், அந்த குழந்தை பருவத்துல பாலினம் அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம அந்த குழந்தை பருவத்தில் நமக்கு மூச்சு காற்றோடைய எக்ஸ்பான்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த நீளம் வந்து 12 அங்குல நீளம்னு சொல்லுவாங்க. அந்த கால அளவு அழகுன்னு நம்ம ஏற்கனவே போன பதிவில் நம்ம பார்த்திருக்கோம். அந்த 12 நீள அகலத்திற்கு அந்த இருக்குமா, அதாவது நம்மளுடைய குழந்தை பருவத்திலே. ஆனால் வயது ஏற ஏற அந்த நீள அளவு வந்து குறைந்து கொண்டே போகுது. இன்னைக்கு நம்ம வந்து மூச்சு காற்றை நான் போன மாதிரி சொன்னேன், நம்மை அறியாமல் சாப்பிடும் போது, நடந்து கொண்டு போது, தூங்கும் போதெல்லாம் நமக்கு மூச்சு காற்று நம்ம போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அதோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 4 - 5, 6 இவ்வளவுதான் வரும். அதுக்கு மேல தாண்டாது. அதிகபட்சமா நம்ம வந்து நல்ல பிராக்டிஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 8 அங்குல அந்த நீள அளவு தான் வந்து நம்மளுடைய அந்த மூச்சு காற்று இருக்குது. ஆனால் குழந்தை பருவத்தில் நாம் 12 அளவு இந்த நீள அளவுக்கு வந்து நமக்கு வந்து அந்த மூச்சு காற்று இருந்தது. திரும்பவும் நாம் அந்த 12ஐ நோக்கி நம்மளுடைய பயணம் போகுது. அதுதான் வந்து இந்த அட்டாங்க யோகத்தின் மிகப்பெரிய பயணம். பிரணயாமான்னு சொல்றோம். அதெல்லாம் அந்த மூச்சு பயிற்சியை வந்து நாம் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த அளவை வந்து எவ்வளவுக்கு குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு வந்து நீண்ட ஆயுள் நிறைய இதெல்லாம் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக மூச்சு காற்றை வந்து பண்றது பாத்தீங்கன்னா பைரவர் என்கிற நாய் வந்து, அதனால அதோட ஆயுள் காலம் வந்து 13 ஆண்டுகள் இல்லை 12 ஆண்டுகள் இருக்கும். ஆனால் ரொம்ப குறிப்பிட்ட 4 - 5 மூச்சு தான் ஒரு நிமிடத்திற்கு விழும். அந்த ஆமைகள் எல்லாம் பாருங்க 300 வருடங்கள் வாழும். அதனால நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்மளோட மூச்சின் அளவு நீண்டு இருக்கிறதோ அவ்வளவுக்கு நம்மளுடைய வாழ்வின் நீளமும் நீண்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அட்டாங்க யோகத்தோட அடிப்படை ஞானம். அட்டாங்க யோகத்தில் முதல் நிலையான இயமம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒழுக்க நெறிகளை, தீய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குல்ல, இதிலிருந்து நாம் வந்து விலக்கி நிற்கணும் அப்படிங்கிறதான் வந்து இதோட முக்கியமான விஷயம். அப்படி விலக்கி இருக்கப்பட்ட தீய எண்ணங்களையும் தீய அந்த செயல்களையும் நாம் கடைசி வரை காப்பாற்றி நிற்க வேண்டும். இதுதான் இயமம் நியமம் அப்படிங்கிறதுக்கான கோட்பாடுகள். இயமம் அப்படின்றது வந்து தீயவற்றை செய்யாமல், அதே மாதிரி எந்த ஒரு உயிரையும் வந்து அவர் வந்து கொல்லாமை, இந்த கொல்லாமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த திருவள்ளுவரை கொல்லாமை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அதிகாரமே வச்சு 10 திருக்குறள் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த கொல்லாமை, பொய் சொல்லாதது இருப்பது, அடுத்தவங்க பொருளை வந்து களவாடுவது, பிறரை மதிக்கும் நல்ல குணம் இருக்கிறது, நல்லவராக இருக்கணும், கடைசி வரைக்கும் நல்லவராக வாழணும், அடக்கமுடையவராக, நடுநிலை தவறாதவராக, யாராவது ஒருத்தவங்க ஏதாவது கேட்டுக்குன்னா நடுநிலை தவறாமல் யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் அந்த இருக்கணும். தன்னுடைய பொருளை வந்து பிறருக்கு கொடுத்து தானம் செய்யற, அதை பகிர்ந்து கொடுக்கிற அந்த தாராள மனம் இருக்கணும். தன்னுடைய வாழ்வில் குற்றம் இல்லாதவராகவேவும் காமம் தவிர்த்து பிற பெண்களை மனதார கூட நினைச்சு ஒரு காமத்தின் மூலமாக அவர் நினைக்க கூடாது, தன்னுடைய மனையாளை தவிர அப்படிங்கிற இப்படி நிறைய கோட்பாடுகளோடு இந்த இயமம் இருக்குது. இந்த நியமம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஆழ்கடல்ல, கடல் சூழ்ந்த இந்த நீர் சூழ்ந்த இந்த பகுதிக்குள்ள மூழ்கி எடுத்தாலும் தன்னுடைய மனதிற்கு குளிர்ச்சி தரும் இந்த நியமங்களை தவறாமல் செய்ய வேண்டும். அதாவது என்னன்னா, ஏற்கனவே சொன்ன இந்த கொல்லாமை, பிறருக்கு தீங்கு செய்யாமை எல்லாம் சொல்லணும்னா அதெல்லாம் நடுநிலையோடு அவங்க வந்து இந்த நியமத்தை அவங்க கடைபிடிப்பவர்களுக்கு அது பவளம் போன்ற குளிர்ச்சியான அந்த 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 ஒரு அந்த நிலையை வந்து அந்த மனதிற்கு வந்து இறைவன் தருவார் அப்படிங்கிறத வந்து நியமத்தின் கோட்பாடு. நியமத்தை கடைபிடிப்பவர்கள் யாரெல்லாம் எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தவம் செய்பவர்களாக இருப்பார்கள், அல்லது ஜெபம் தவம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சி பொங்கியதாக இருக்கும், தெய்வ நம்பிக்கை, தெய்வ கடாட்சம் நிரம்பிய அந்த ஒரு வாழ்க்கை தெய்வ நம்பிக்கை கொண்டதாக இருக்கும், எப்போதுமே தானம் தர்மத்தோட இருப்பாங்க, விரதம் இருப்பாங்க, கல்வி யாக பூஜை இந்த மாதிரியான பெரிய மிக அடுத்தவர்களுக்கு இந்த ஆன்மீகத்தை போதிக்கும் அந்த நிலையில இருப்பாங்க, எப்போதுமே சிவ பூஜையில இருப்பாங்க, பேரொளி தரிசனம் எப்போதுமே அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இந்த ஒரு 10 கடமைகள் இருக்குல்ல, இதெல்லாம் அதாவது தவம் செய்தல், மகிழ்ச்சி, தெய்வ நம்பிக்கை, தானம், விரதம், கல்வி யாகம், சிவபூஜை, பேரொளி தரிசனம், இதெல்லாம் இந்த 10 கடமைகளை அவங்க செய்து வந்தா நியமத்தில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நாம வந்து நம்ம சொல்லலாம்.
இப்போ சொல்லுவாங்க சந்தோஷம் அப்படின்னா என்ன, மகிழ்ச்சினா என்ன, ஆனந்தம்னா என்ன, மூணுமே ஒன்னதான் சொல்லுவோம். சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், இதெல்லாம் என்ன அப்படின்னா இணையான பொருட்கள், இணையான அர்த்தங்கள். ஆனால் உண்மையில் அதெல்லாம் அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் அப்படிலாம் என்னன்னா புற ஆசைகள். அதாவது சொல்லுவோம், நம்ம அந்த மும்மலங்களில் இருந்து கிடைக்கும் இந்த ஆசைகள், ஆனந்தம், இதெல்லாம் இந்த மும்மலங்கள்ல இருந்து கிடைக்கிறது. இப்போ ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு இருக்குது. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? இது சின்ன ஆனந்தம், அது பெரிய ஆனந்தம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இப்போ ஒரு ஒரு டபுள் பெட்ரூம் அப்படி செஞ்சு ஒரு வீடு கட்டுறோம் இன்னைக்கு. அதுல நமக்கு ஆனந்தம் கிடைக்குது, நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் வீடு நமக்கு கிடைக்குது அப்படின்னு. ஸோ இதுவே அதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு வீடு பெரிய பங்களா டைப்ல ஒரு 5 பெட்ரூம், பெரிய ஹால், ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் வச்சா நமக்கு அது பேரானந்தம் அப்படித்தானே அர்த்தம். இது சின்ன ஆனந்தம், அது பேரானந்தம் அப்படித்தானே அர்த்தம். ஆனால் அதுதான் இல்லை. பேரானந்தம் என்பது நாம் அந்த இறைநிலையில் இருந்து, அதாவது ஆன்மீகத்திலிருந்து பெறப்படும் அந்த அந்த குண்டலினி யோகத்திலிருந்து சொல்லும் இல்லையா, அந்த ஆன்மீக ஒளியில் இருந்து பெறப்படும் இந்த ஆனந்தம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் பெரிய ஆனந்தம். அதுக்கெல்லாம் இந்த புற ஆனந்தங்கள் சொல்லப்படுகிற மும்மலத்திலிருந்து கிடைக்கின்ற இந்த ஆனந்தங்கள் சிற்றின்பம் அப்படின்னு சொல்லுவோம். பேரின்பம் இல்லை, சிற்றின்பம். பேரின்பம், பேரானந்தம் அப்படி என்பது இறைநிலையிலிருந்து கிடைக்கும் இந்த மிகப்பெரிய அந்த ஆற்றல் தான் நமக்கு அதுதான் ஆனந்தம் தான் நமக்கு பேரானந்தம் அப்படின்னு சொல்றோம். என்னை ஒரு அன்பர் போன பதிவுல கேட்டிருக்காங்க, அந்த வாசியோகத்தை பத்தி தொடர்ந்து என்னுடைய காணொலிகள்ல, நீங்கள் அட்டமா சித்துக்களை பெற்றிருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அட்டமா சித்திகளை நான் பெற்றிருந்தால் இந்நேரம் உங்களுக்கு போதிக்கும் ஆன்மீகம் வேறு வகையாக இருக்கும். இது போன்ற காணொலி மூலமாக நான் நிச்சயமா கொடுத்திருக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரை என்னுடைய நிலை அப்படின்றது இந்த அட்டாங்க யோகத்துல முதல் இயமம், நியமம் அப்படின்னு சொல்லப்படுகிற மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும், தான் ஒரு முடிந்த அளவுக்கு என்னால் இந்த இல்லற கடமையில் இருந்து இந்த அலுவலக கடமையில் தாண்டி நான் ஏதாவது மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் செயலாகவும் இன்னைக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் அன்னதானம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களோட எல்லாம் கைகோத்து கொண்டு இந்த பணிகளை நான் செஞ்சிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய எண்ணங்கள் இன்னும் தூய எண்ணங்களாக நான் அதை என்னுடைய பயணத்தில் இருக்கிறேன். இல்லறத்தில் இருந்து கொண்டு ஆன்மீகத்தில் பயணிப்பது என்பது மிகப்பெரிய சவாலான விஷயம். அதை தாண்டி இதை நான் செய்துகிட்டு இருக்கிறேன். இயமம், நியமம். அடுத்தது ஆசனங்கள். கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்ட ஆசனங்கள் இருக்குது. என்னால் ஒரு 32ல இருந்து 38, 40 வச்சுக்கிறேங்களேன், குறைந்தது 40 ஆசனங்களை நான் செஞ்சுட்டு வரேன். அதுல நான் மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன். நான் செய்வது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அதை நான் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அடுத்தது பிரணயாமா. பிரணயாமத்துல நிறைய பிரணயாமங்கள் இருக்கு, மூச்சு பயிற்சி இருக்குது. எனக்கு தெரிந்தது ஒரு 4 விதமான பிரணயாம பயிற்சிகளை நான் ஏற்கனவே நிறைய ஸ்ரீ ரவிசங்கர் இது போல குருக்கள்லாம் இருக்காங்க, வேதாத்ரி மகரிஷி, இன்னும் நிறைய குருமார்கள்லாம் இருக்காங்க. அவங்க மூலமாக கற்று தெளிந்த ஒரு சில பிரணயாமங்கள், அதுவும் அல்லாம நிறைய இந்த கிரியா என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய அந்த மூச்சு பயிற்சியை எல்லாம் நான் கொஞ்சம் கற்று அதை நான் பயன்படுத்திட்டு வரேன் மூச்சு பயிற்சியில. அடுத்தது உங்களுக்கு தியானம். தியானம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பிரத்யாகாரம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நாம் மனதில் நல்ல விஷயங்களை நிறுத்தி பிடிப்பது. தியானம் என்பது தினந்தோறும் உங்களுக்கு தெரியும், தன்னை ஒருநிலைப்படுத்தி உள்ளே செய்யற தியானத்தையும் மினிமம் ஒரு 20 இருந்து 30 நிமிடங்கள் என்னால் தியானம் செய்ய முடியும். அதற்கு என்னால் அந்த நெற்றி சொன்னோம் இல்லையா, 3வது கண் என்பதை என்னால் நிறுத்தி வைக்க முடியும். எந்த அளவுக்கு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. நான் இன்னும் நுனிப்புள் மேய்ந்து விட்டுத்தான் உங்களோட நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த பயிற்சி இன்னும் எனக்கு நிறைய தேவைப்படுது. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம இன்னும் நான் சமாதி நிலையெல்லாம் அதெல்லாம் நான் எப்போ எனக்கு கிடைக்கும்னு தெரியல. அந்த சமாதி நிலையெல்லாம் தாண்டும் பொழுதுதான் நான் அடுத்தது இந்த சித்துக்கள் அது வரைக்கும் இந்த இறைவன் அந்த சக்தி எனக்கு கொடுப்பாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் இல்லறம் கடந்து என்னுடைய ஆன்மீகத்தை போட்டதுனால நிறைய கடமைகளும் இருக்குது. இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ற அந்த கடமைகளும் இருக்குது. ஸோ என்னுடைய வேலை பளு இதெல்லாம் தாண்டி இதை நான் தொடர்ந்து நான் செஞ்சிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்தில் நான் இது முழு மூச்சாக நான் இறங்கி இந்த ஆன்மீகத்தில் என்னில் நான் பயணிக்க ஆயத்தப்படும் பொழுது
நிச்சயமாக நான் அதற்கான ஒரு பயணத்தில் இருப்பேன். அந்த அட்டமாசத்துக்குள் அடையும் அந்த பயணத்தில் என்னை ஆட்படுத்திக் கொள்வேன் என்பதில் எனக்கு இப்போது எண்ணம் இருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்துவது இறை சக்தி தான். அந்த பிரபஞ்சம் எனப்படும் அதுதான் எனக்கு அந்த வாய்ப்புகளையும் அதை கொடுக்கணும். அதை நான் அந்த ஆண்டனா சொல்றோம் இல்லையா, அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த பஞ்சபூதங்களில் இருக்கிற அந்த ஆண்டனாலாம் ரிசீவ் பண்ண அந்த கேப்பபிலிட்டி எனக்கு கொடுக்கணும். முதல்ல ஆகாயத்தின் மூலமா இருக்கிற சித்தம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இங்க முதல்ல இது. அதுக்கப்புறம் தான் நிலநீர் ஏற்பு காற்று ஆகாயத்தில் இருக்கிற அத்தனையும் நம்ம பஞ்சபூதங்களை நம்ம உடலை எல்லாம் தக்க வைத்து நம்ம அந்த மிகப்பெரிய அந்த ஆற்றலை சக்தியை குண்டலினிங்கிற சக்தியை மூலாதாரத்திலிருந்து, அதுலேயே கூட 7-8 இருக்குது. மூலாதாரத்திலிருந்து மணிப்பூரகம் வரணும், மணிப்பூரகம் அனாகதம் இப்படி உள்ள போய் விசுக்தியிலிருந்து மூளை போய் அந்த சகசரம் வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் இருக்குமோ அதற்கு இந்த உடம்பு தாங்க வேண்டும். ஏற்கனவே நான் இதய நோய் கொண்டவன், இதை நான் பயன்படுத்த வேண்டுமா என்று சரியான குரு இருக்காங்க. ஆனால் இதை நான் செய்கிறேனா என்பதை விட இதை இன்னைக்கு நிறைய நீங்க யூடியூப் பார்த்துட்டு வாசிக்க கொடுக்குறேன், நிறைய பேர் எழுதிட்டு போயிடுவாங்க. என்ன மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. அதையே சில பேர் செய்யறதுக்குன்னு உட்கார்ந்துருவாங்க. ஆனால் வாசியை எந்த ஒரு குரு இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. நீங்க நிறைய பேர் வாசி கற்றுக் கொடுக்குறேன், வாசிக்கிறது ஆன்லைன் வாசி சொல்றாங்க, அதே மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க. வாசியை நீங்கள் கற்றுக்கொண்டு போது குண்டலினி நீங்க எழுப்பி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போகும்போது, ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன், குருநாதர் வைத்து நீங்க பண்ணும்போது எந்த வழியாக நீங்கள் செல்கிறீர்களோ அந்த வழியாக நீங்க திரும்பி வர வேண்டும், வர தெரிந்து கொள்ள வேண்டும். இல்ல குரு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த ஆன்மீக பயணத்திற்கு உள்ளே நான் என்னுடைய ஆன்மீக வழிகாட்டி ஐயா கந்தராஜா ஐயா, அவங்க பூர்வீகம் இலங்கை, இப்பொழுது பிரான்ஸ்ல இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் ஒரு சின்னதா அப்போ கேட்டேன், அந்த வாசி யோகம் ஐயா நான் கத்துக்கணும், ஆன்லைன்ல நிறைய பேர் கத்துக் கொடுக்குறாங்க, நான் கத்துக்கலாமா அப்படின் போது அவங்க எனக்கு முதல் கொடுத்த அறிவுரை என்னன்னா, அதை நீங்க தயவு செய்து செய்யாதீர்கள். இது குண்டலினா என்ன, வாசி யோகம்னா என்ன, இதெல்லாம் அட்டாங்க யோகம்னா என்னன்னு தெரியாம நீங்க அதை காலடி வைக்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்ற மிகப்பெரிய ஒரு இது. ஏன்னா அவங்க தான் எனக்கு இந்த ஆன்மீக பாதையை காட்டினவங்க, இந்த சித்தர் பாதையிலே காட்டினவங்க அவங்க தான். ஸோ அவங்களால என்னன்னாக்கா இது மாதிரி பாதை மாதிரி வாசிகோகம் கத்துக்கிறேன்ட்டு எக்குத்தப்பா எங்கேயோ போய் மாட்டிடுவாங்க. குண்டலினி சொல்லுவாங்க, ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் இருக்கும். போக போக ஒரு குறிப்பிட்ட ஒரு உடல் சூடு இதெல்லாம் போகும்போது அவங்களால வெளியே வர முடியாது. அதை வெளிக்கொண்டு வரும் சக்தி அந்த 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 சூட்சுமத்தை அந்த கந்தராஜா ஐயாவுக்கு தெரியும். அப்படித்தான் எனக்கு அவங்க அறிவுரை கொடுத்துனாங்க, நீங்க இப்போதைக்கு செய்ய வேண்டாம், அதுக்கு காலம் கனியும், அந்த காலம் கனியும் போது நீங்கள் கற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான பக்குவத்தை நாம் தொடர்ந்து நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். இப்போ நான் வாசியை கற்றுக் கொடுக்குறேன்னு நான் இந்த காணொலியில் நான் யாருக்கும் நான் சொல்லவே இல்லை. வாசியை நீங்கள் எந்த குருவின் மூலமாக நீங்க கற்றுக்கொள்வதற்கு முன்பு என்னென்னலாம் நீங்க தயாரா இருக்கணும், எப்படியெல்லாம் நீங்க உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை, நான் அறிந்த தெளிந்த விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளவுதான். அதான் நான் வாசி சொல்லி கொடுக்குறேன்னு நினைச்சுக்காதீங்கன்னா, நானே என்ன வாசிக்கு நான் போகல. அதான் அட்டாங்க யோகத்துல இறுதி நிலையில நின்றுட்டு இருக்கேன், நான் சமாதி நிலைக்கு நான் போகல, தியானத்துல நின்றுட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட 8ல் 7 கிட்டத்தட்ட வந்துட்டேன். ஆனால் இன்னும் 8ஆவதை நான் இன்னும் தொடங்கவே இல்லை. அதனால நீங்க நான் என்னமோ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் அதை கற்றுக்கொள்வதற்கு முன்பு நாம ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸ் என்ன, எப்படி நாம தகுதியுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதை சொல்றதுக்கு நீங்க உனக்கு தகுதி இருக்கா அப்படின்லாம் கேட்கலாம். அதாவது எப்போது நாம் அறிந்து தெளிந்த விஷயத்தை, என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிறது அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் ஒருவர் மரணத்தை பற்றி விளக்கும் பொழுது தான் மரணித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதனால எனக்கு தெரிந்து அறிந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளவுதான். வாசியோகம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கு முன்பு நான் எனக்கு தெரிந்த விஷயங்களை, படித்த விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பதிவில் நம்ம இயமம் நியமத்தை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்த இதுல கொஞ்சம் விரிவான ஆசனங்கள் என்னென்ன இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவர்கள் என்றால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை நீங்க பிரஸ் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கும், அதை நீங்க பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும். இந்த காணொலிக்கு புதியவர்களாக இருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்றவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் அதை பிரஸ் பண்றதுனால திரும்பவும் அவங்க சப்ஸ்கிரைப்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. இப்படி நிறைய நடந்துட்டு இருக்கு, தினந்தோறும் நடந்துட்டு தான் இருக்குது. சோ மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி குன்று. வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.